இங்க இருக்க இந்த குட்டி பையனுக்கு ஒரு விசித்திரமான ஒரு டர்ட்டில் வந்து கிடைக்குது. இதை பார்த்தனே ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஆனா அதோட செஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமான ஒரு ரெட் கலரோட ஏதோ ஒரு மார்க் இருக்கு. சோ இவனும் அதை ஆசையை வீட்டுக்கு கொண்டு வர அது கூட விளையாடிட்டு இருக்கான். மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா வந்து வளர்ந்துருக்கு. இவனுக்கு என்னன்னே புரியல. அந்த சமயத்துலதான் அவங்க அப்பாவும் உள்ள வராரு. அவங்க அப்பாவோட கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போட்டு மூடிடுறான். அந்த சமயத்துல ரூமை கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நானே கிளீன் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் அவங்க அப்பாவுக்கு பெட்ஸ் வளர்க்கறது பிடிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படியாச்சும் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அதுக்குள்ள ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு போக அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்டாய்ஸ பார்க்கணும்னு நினைக்கிறா. கடைசியில பார்த்தா பின்னாடி அந்த டர்ட்டில் வந்து ஒரு பின்னாடியே வந்து பறந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல தான் எது வீட்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதை பாத்துடுறா. அவ கரெக்டா கத்த அவங்க அப்பா திரும்ப அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவன் கையில வந்து அது பிடிச்சிடறான். அந்த சமயத்துல ப்ளீஸ் இது சொல்லாத அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. அதுக்காக அந்த பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்ட்டில விளையாடுறதுக்காக அனுப்புறா. அந்த டர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட போய் ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. இதே போல கொஞ்ச நாள் அது பெருசா வளர்ந்துட்டே இருக்கு. அதனால வீட்டுல வச்சிருக்க முடியாத காரணத்தால அங்க இருக்க ஒரு பீச் சைடுல இருக்கக்கூடிய ஒரு கேபின்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா வளர்க்குறாங்க. அதே சமயம் அங்க ஒரு மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஊரே அட்டாக் பண்ணதுக்கு வரும்போது அந்த சமயத்துல யாரோ அடிச்சு காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டர்ட்டில்ஸ் எல்லா உயிரையும் காப்பாத்துது.